ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம தொகுதி பொறுத்த வரைக்குமே எதுவுமே இன்னும் ப்ராப்பராக எதுவுமே செய்யலைங்க சார். இது வரைக்கும் ஏமாத்தின்னு தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் வந்து அவங்க ஆட்சி வந்தால் இன்னும் ஏமாத்தின்னு தான் இருப்பாங்கன்றதுனால தான் நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம். இன்னமும் வந்து அவங்க நாங்கள் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்துலேயும் திமிர்லையும் இருக்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. ஆணவத்தில் இருக்கிறவங்க எங்கே வருவாங்கன்னு கடைசியில் தெரியும் மக்களுக்கே. அது பார்ப்போம். இன்னும் 4 மாதம் அந்த பொறுமை தான் உங்கள்கிட்ட நாங்கள் பார்த்தோம். நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்தோன்னே இன்னும் வந்தாங்க எல்லாமே. இப்போ அவங்களும் இருந்தாங்க. நீங்கள் அந்த பொறுமையாக ஹேண்டில் பண்ண விதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் உங்களை கேள்வி. ஏன்னா இது வந்து இப்போ பொதுவாக வந்து அதிகாரிகள் சொன்னாலும் கூட நீங்கள் அடுத்த கட்ட தொடர்ந்து நடவடிக்கை என்னவா இருக்கும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக மாட்டோம் இல்லைங்களா. எங்கள் தளபதியே பொறுமையாக தான் இருக்கிறாரு என்ன பண்ணாலும். அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி இருக்கிற நாங்களும் பொறுமையாக தான் இருந்துப்போம். பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்டோம்ல. பார்த்துக்கலாம். நம்ம தொகுதி பொறுத்த வரைக்கும்